தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்காக பிளட்டை பற்றி ஓகேங்களா, இன்றைக்கி டாபிக் வந்து பிளட்டு. அதில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா, பிளட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வுட் ஹேப்பன் வென் த பிளட் இஸ் acidic? What would happen when the blood is acidic? Binding of the oxygen with hemoglobin decreases. Okay, once I can repeat the question. What would happen when the blood is acidic? Binding of the oxygen with the hemoglobin decreases. ஓகேங்களா, இப்போ தமிழில் இரத்தம் எப்போது அமிலத்தன்மையை பெறுகிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, அப்போ இரத்தத்தோட pH மதிப்பு எவ்வளோ? 7.4. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் pHோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 0 to 14. ஓகேங்களா, அப்போ 0 to 7 இருந்துச்சுன்னா ஆசிடிக், 14க்கு 7 to 14 இருந்தால் அதுக்கு வந்து என்ன பேர்? பேஸு. ஓகேங்களா, அமிலம் காரம், ஆசிடிக் பேஸு. ஓகேங்களா, இப்போ ரத்தத்தோட அக்யூரேட் pH வந்து எவ்வளோனா 7.4. ஓகேங்களா, அப்போ அந்த ரத்தம் அமிலத்தன்மையாக மாறுது. வாட் வுட் ஹேப்பன் வென் த பிளட் இஸ் ஆசிடிக்? எப்போ அமிலத்தன்மையாக மாறுமோ, அதாவது பிஹைண்ட் த டிக்ரீசஸ் த pH level of 7.4 acidic to become acidic. What are the common factors? Binding of the oxygen with hemoglobin decreases and increase the increase the carbon dioxide level. ஓகேங்களா, இது தமிழில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாக இருக்கும்போது ரத்தத்தில் H2O இருக்குமா? ஆல்ரெடி ரத்தத்தில் நீர் இருக்கும். நீரும் அதிகமாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வினை புரிஞ்சு கார்பாக்சிக் அமிலமாக உருவாகிறதுனால ரத்தம் அமிலத்தன்மையாக மாறுது. இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. அப்போ அமிலத்தன்மையாக மாறும்போது அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்தா அதுக்கு ஆப்போசிட் எது? ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் குறையணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தான் இங்கிலீஷில் சொல்லியிருந்தோம். வாட் வுட் ஹேப்பன் வென் த பிளட் இஸ் ஆசிடிக்? ஓகேங்களா, எப்போ ரத்தம் அமிலத்தன்மையை பெறும்? பைண்டிங் ஆஃப் த ஆக்சிஜன் வித் த ஹீமோக்ளோபின் டிக்ரீசஸ். ஆக்சிஜன் அளவு ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினுடன் சேரும் திறன் குறைவு. ஓகேங்களா, ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோட சேரும் திறன் குறைவு. காரணம் என்னென்னா CO2 கார்பன் டை ஆக்சைடோட லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அது ரத்தத்தில் இருக்க நீரோட வினைபுரிஞ்சு கார்பாக்சிக் அமிலத்தை உருவாக்குறதுனால ஆக்சிஜன் தன் திறனை இழந்து அமிலத்தன்மைக்கு மாறுகிறது ரத்தம். இதுதான் இந்த கொஸ்டின்ஸோட உண்மையான தன்மை. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா திருப்பி சொல்லுங்கள், டீட்டெயிலாக நடத்துவோம் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இங்கிலீஷில் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சில வெக்காபுலரிஸ் வந்து தப்பாக சொல்லிட்டேன், ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொல்லிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஐ ஹோப் மை பெஸ்ட். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். இன்க்ரீஸ் த ஃபீனைல் ஃபைரிக் ஆசிட் இன் த பிளட் டை டு த மெட்டபாலிக் டிஸார்டர் தட் காசஸ் த டிசீஸ் இஸ் கால்டு. ஓகேங்களா, அப்போ ஃபீனைல் ஃபைரிக் அமிலம் இருக்குல்ல, அது மெட்டபாலிக் டிஸார்டரில் ஒரு நோயை உண்டாக்குதான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபீனல் ஹீட்டனேரியா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்க்ரீசஸ் த ஃபீனல் ஃபைரிக் ஆசிட் இன் த பிளட் இன் டை டு த மெட்டபாலிக் டிஸார்டர் தட் காசஸ் த டிசீசஸ் இஸ் கால்டு ஃபீட்டனில் கிளிட்டோனேரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபீனல் கிளிட்டோனேரியா. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபீனைல் கிளிட்டோனேரியா என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைரிக் அமிலத்தோட ஓகேங்களா பிளட்டில் இருக்க மெட்டபாலிக்கு டிஸார்டராக இருக்கும். அதனால் ஒரு சில நோய் ஏற்படும். அதான் அதோட காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நேம் ஆஃப் த விட்டமின் அண்ட் த மினரல் நெசசரி ஃபார் த பெட் கிளாட்னா ரத்தம் உறைதல். ஓகேங்களா, விட்டமின் கே அண்டு கால்சியம். ரத்தம் உறைதலுக்கு தேவையானது விட்டமின் கே மற்றும் மினரல். ஓகேங்களா, பிளட் கிளாட்டிங்காக. ஓகேங்களா, பிளட் கிளாட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு.
ஓகேங்களா, அது அந்த டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நெசசரி ஃபார் த விட்டமின் அண்ட் த கால்சியம் இஸ் நெசசரி ஃபார் த blood clotting, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவோம். நேம் ஆஃப் த விட்டமின் அண்ட் த மினரல் நெசசரி ஃபார் த blood clotting இஸ் கால்ட் விட்டமின் கே அண்ட் கால்சியம். ரத்த முறைதலுக்கு தேவையானது மெட்டல் கே மற்றும் விட்டமின் கே மற்றும் கால்சியம். பேக் டு கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் would happen when the blood is acidic? Binding of the oxygen with the hemoglobin decreases. Increases the phenyl pyruvic acid in the blood in due to the metabolic disorder that causes the diseases is called. Increase the phenyl pyruvic acid in the blood in due to the metabolic disorder that causes the diseases is called phenylketonuria. Okay. The name of the vitamin and the mineral necessary for the blood clotting, vitamin K and calcium. ஓகேங்களா, go to next question. Decreases level of the blood glucose is called. Decreases the level of blood glucose is called hypoglycemia. Increases the level of blood glucose is called hyperglycemia. What are the two different words in the questions? That are hypo and hyper. Hypo is low, hyper is high. Please note the word. Decreases the level of blood glucose is called hypoglycemia. It is denotes the decreases level of the blood glucose, and hyperglycemia that denotes the increase the level of blood glucose. There are the 2 points between the questions. Next question. Person belonging to the blood group has no antigen in the RBC, but A and B antibodies in the serum is group O. Person belonging to the blood group has no antigen in RBC, but A and B antibodies in the serum is called O group. ஓகேங்களா, இப்போ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கீழே இருக்க ஒரு கண்டென்ட்டுக்கு வாங்க. ஏவோட ஆன்டிஜன் வந்து ஏ தான், ஏவோட ஆன்டிபாடி பி. ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ்? இந்த பிளட்டில் 2 டைப் இருக்குது. இரத்த பிளாஸ்மா, ஓகேங்களா, அடுத்த இரத்த செல்கள்னு தலைப்பு இருக்குது. இரத்த பிளாஸ்மாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட் கால்ட் ஆன்டிபாடிஸ். ஓகேவா, ஆர்பிசியில் இருக்குது பாருங்கள், இரத்த செல்களில் ஆர்பிசி இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், த்ரோம்போபிளாஸ்டுகள். அதில் இரத்த சிவப்பணுக்களில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஆன்டிஜன். ஓகேங்களா, இப்போ அந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும். ஆன்டிஜன் என்பது ஆர்பிசியில் காணப்படுவது, ஆன்டிபாடிஸ் என்பது எதிர்பொருள், இது வந்து இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுவது. ஓகேங்களா, இப்போ கண்டென்ட் புரியுதா? ஓகேவா, இப்போ ஏ பிளட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஆன்டிஜன் ஏ தான் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடி பி இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பி பிளட் குரூப்பில் ஆன்டிஜன் வந்து பியாக இருக்கும், ஆன்டிபாடி வந்து ஏ இருக்கும். அப்போ ஏவோட ஆன்டிபாடி எது? பி. பியோட ஆன்டிபாடி எது? ஏ. ஆப்போசிட்டு, ஆனால் ஆன்டிஜன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஏபி இரத்த வகைக்கு ஆன்டிஜன் ஏபியாக தான் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடி கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. ஏபி வகை இரத்த வகைக்கு ஆன்டிபாடிகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுவும் கிடையாது, ஆன்டிஜன் மட்டும்தான் ஏபி. அடுத்து ஓ பாசிட்டிவ்க்கு வந்து ஆன்டிஜன் கிடையாது, ஆனால் ஆன்டிபாடி ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஏ denotes the antibodies of ஏ பிளட் குரூப். ஓகேங்களா, ஏ பிளட் குரூப்போட ஆன்டிஜன் ஏ தான், ஏ பிளட் குரூப்போட ஆன்டிபாடி பி. பி பிளட் குரூப்போட ஆன்டிஜன் பி பிளட் குரூப்போட ஆன்டிபாடி ஏ. ஆப்போசிட். ஏபி பிளட் குரூப்போட ஆன்டிஜன் ஏபி பிளட் குரூப்போட ஆன்டிபாடிஸ் கிடையாது, நோ. ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் கிடையாது, ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிபாடி ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். ஓகேங்களா, இதை தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும். A person belongs to the blood group has no antigen in the RBC, but A and B antibodies in serum is called O group. இங்கே இருக்குது பாருங்கள்,
நான் சொன்னதுக்கு லாஸ்ட் ஆன்சருக்கு வந்து ஏ கமா பின்னு கொடுத்துருக்கேனா, ஓ பாசிட்டிவ்க்கு ஓக்கு கொடுத்துருக்கேனா, அதான் இங்கே கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கேன். அப்போ இந்த இரத்த வகையில் ஓ வகை இரத்த வகையில் ஆர்பிசியில் ஆன்டிஜன் கிடையாது, ஆனால் எதிர்பொருள் இருக்குது பாருங்கள் ஆன்டிபாடியில், அது ஏவும் இருக்கும், சிலத்தில் பியும் இருக்கும். இதான் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஓகேங்களா? தெளிவாக தமிழையும் இங்கிலீஷ்லேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஓன்ற பிளட் குரூப்பில் ஆன்டிஜன் கிடையாது, ஆனால் ஆன்டிபாடி ஏவாக இருக்கலாம், பியோவாக இருக்கலாம். இதான் இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கேன். ஏ பர்சன் பிலாங் டு த பிளட் குரூப் ஹேஸ் நோ ஆன்டிஜன் இன் ஆர்பிசி பட் ஏஎன்பி ஆன்டிபாடிஸ் இந்த சிரம் இஸ் கால்ட் ஓ குரூப். ஓகேங்களா? இந்த ஏபி வகை இரத்த வகையில் கண்டுபிடிச்சது லேன் ஸ்டெய்னர். இரத்த வகையில் கண்டுபிடிச்ச லேன் ஸ்டெய்னர். ஓகேங்களா? இரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சது யார்? வில்லியம் ஹார்வி 1628 1628. ஓகேங்களா? இதை உங்களுக்கு நான் பின்னாடி டீட்டெயிலாக கொடுப்பேன். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட் வைஸாக பார்த்துட்டு வருவோம். போயிடலாம் அடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டனேசிஸ் கேன் அக்வயர் இன் கேஸ் ஆஃப் மேன் RH ப்ளஸ் அண்ட் விமன் RH நெகட்டிவ், அதாவது மைனஸ். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஜாண்டிஸ் இருக்குது பாருங்கள், ஜாண்டிஸ்க்கான காரணம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் என்பது ஒரு ஜாண்டிஸ்ன்ற ஒரு நோய்க்கான காரணம். அப்போ இரத்தத்தில் இருக்க ஆர்பிசியில் இருக்க விட்டமின் டின்ற ஒரு ஆன்டிஜன், ஆர்பிசியில் என்ன இருக்கும்? ஆன்டிஜன் இருக்குமா? அதில் விட்டமின் டின்ற ஆன்டிஜன் ரிவர்ஸ், ஓகேங்களா, ரீசஸ்ன்ற ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கோட, ஓகேங்களா, அதான் இந்த RH ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அந்த குரங்கோடதில் அந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுபோல், ஓகேங்களா, இதுதான் அதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிளட்டு ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்கிட்ட மாற்றும் போதும், கருவுற்ற பெண்ணிற்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நம்ம பிளட் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த RH மைனஸு ப்ளஸ்ஸையும் செக் பண்ணுவாங்க, அந்த ரிவர்ஸு. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம பிளட்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்தாலும் இல்லை அவங்ககிட்ட இருந்து நம்ம ரத்தம் வாங்கினாலும் இந்த RH செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது வைட்டமின் ஆன்டிபாடி இருக்கா, விட்டமின் டியில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அதன் மூலமாக ஜாண்டிஸ் நோய், இந்த மாதிரி நோய் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபாடி ஊசியும் போடுவாங்க, வேக்சினும் தடுப்பூசியும் போடுவாங்க கருவுற்ற தாய்மார்களுக்கு. இப்போ தான் இந்த தடுப்பூசிலாம் போடுவாங்க. 9 மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையான தடுப்பூசிகள் போடுவாங்க. ஓகேங்களா? அது இதன் மூலமாக வர்றதான். அப்போ இந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, யாருக்கு வந்து RH, அதாவது ஆணில் வந்து RH ப்ளஸ் இருக்கவங்களுக்கும் பெண்கள் வந்து RH மைனஸ் இருக்கவங்களுக்கும் இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டனேசிஸ் நோய் ஏற்படும், ஜாண்டிஸ் நோய் ஏற்படும். இதை தடுக்க கருவுற்ற பெண்களுக்கும் நம்ம தடுப்பூசியை போடணும். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அதான். ஓகேங்களா? அப்போ இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டனோசிஸ் நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, மேனில் RH ப்ளஸ்ஸுக்கும் விமனில் RH நெகட்டிவ் மைனஸுக்கும் ஏற்படும் குறைபாட்டினால தான். நான் திருப்பி சொன்னேன், இந்த RH எதுக்காக நம்ம எடுப்போம் அப்படின்னா, ஒருத்தரிடமிருந்து ரத்தத்தை பரிமாற்றம் செய்யும் போதோ இல்லை கருவுற்ற பெண்களுக்கு நம்ம ரத்தத்தை கொடுக்கும்போதோ இவங்களால் ஏதாவது நோய் நமக்கு வருமா, வழங்குபவரிடமிருந்து பெறுவருக்கு ஏதாவது நோய் ஏற்படுமா என்பதை கண்டறிய பயன்படுத்தப்பட்ட குரங்கு தான் ரீசஸ் குரங்கு. அந்த குரங்கினிலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த விட்டமின் டி. இதன் குறைபாட்டினால தான் ஜாண்டிஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சது தான் இதான காரணிகள். அப்போ பிறக்க போகிற குழந்தையை பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம தடுப்பூசி போடணும். அப்போ இந்த டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வச்சோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, RH ப்ளஸ்ஸு மேனில், விமனில் RH மைனஸ் இருந்தால் அவங்களுக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டனேசிஸ் நோய் ஏற்படும், அதாவது ஜாண்டிஸ் ஏற்படும். இக்குறைபாட்டை தவிர்க்க தடுப்பூசி போட்டுக்கணும். இதுக்கு பயன்படுத்தப்பட்ட குரங்கு ரீசஸ் குரங்கு. அதில் தான் RH கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அந்த குரங்கில் வந்து RH ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, RH வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா மைனஸு. ஓகேங்களா? ரொம்ப புரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின்ஸை. ஓகேங்களா? அந்த ரீசஸ் குரங்கோட இரத்த சிவப்பணுக்களில் ஆன்டிஜன் டி இருந்தது.
அதை வச்சு தான் அந்த நோயை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான தடுப்பு மருந்து அந்த குரங்கை தான் கண்டுபிடிச்சாங்க. அதனோட ஞாபகார்த்தமாக தான் RH ப்ளஸ்ஸு RH மைனஸ்ன்னு சொல்கிறோம். அது RH ப்ளஸ்ஸுனா ப்ரெசண்ட்டு, RH மைனஸ்னால் விட்டமின் டி ஆப்சண்ட்டு. அவ்வளோதான். எதில் இருக்குது? RBCயில் இருக்குது. ஆன்டிஜன். சாரி, நான் விட்டமின் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் செய்கிறதுக்கு நான் சொன்னேன்ல தடுப்பூசி போடணும்னு, அந்த ஆன்டிபாடி தான் ஆன்டி-டி அல்லது ரோகம் அப்படின்ற ஒரு வேக்சின் தடுப்பூசி போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டனோஸ் நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, ஆண்களில் RH ப்ளஸ்ஸு, பெண்களில் RH மைனஸ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த நோய் ஏற்படும். இந்த குறைபாடு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த ரீசஸ் குரங்கில் இருக்க ஆன்டிஜன் டி, ஓகேவா, அது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா மைனஸு. ஓகேவா? அப்போ ஆணில் RH ப்ளஸ்ஸு, பெண்களில் RH மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த நோய் ஏற்படும். இந்த நோயை தடுப்பதற்கான காரணி பிறக்கும் குழந்தைகளுக்கு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ரோகம் அண்டு ஆன்டிபாடி ஆன்டி-டி வேக்சின். ஓகேங்களா? தட் ஆர் டு ப்ரொடெக்ட் த பேபிஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இஸ் பிளட் கிளாட்டிங் வில் நாட் அக்வயர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த விட்டமின் கே. ஓகேங்களா? அப்போ விட்டமின் கே இல்லாமல் இரத்தம் உறைதலில் எது பங்கேற்காது? ஃபார்முலேஷன் ஆஃப் குரோமோத்ரோம்பின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வித் பிளட் கிளாட்டிங் வில் நாட் அக்வயர் த ஆப்சன்ஸ் ஆஃப் த விட்டமின் கே? ஃபார்முலேஷன் ஆஃப் குரோமோத்ரோம்பின். ஃபார்மேஷன் ஆஃப் குரோமோத்ரோம்பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் கே இருந்தால் தான் குரோமோத்ரோம்பின் உருவாகும், அது இல்லைன்னா உருவாகாது. இதான் அதுலேருந்து சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ விட்டமின் கே அண்டு கால்சியம் குரோமோத்ரோம்பின் உருவாக்குறதுக்கு தேவையானது. ஓகேங்களா? தமிழில் ரத்தம் உறையுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொஷின்ஸ் ஒரு தடவை திருப்பி வாசிடலாமா? சரி, நிறைய தடவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் வீடியோஸ் தான் போட முடியும். ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். டாபிக் வைஸாக ஒவ்வொரு வீடியோவை நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ. PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க.